இவரு இதெல்லாம் நோட் பண்ணிட்டேன், இதெல்லாம் கிளிப் பண்ணி வச்சுப்பேன். இந்த சீசன் ஃபுல்லா மாட்டு நிலை பத்தி ஏதாச்சும் பேசினேன்னு வை நீ, அப்போ உனக்கு இருக்குது. வர திருப்பி வந்துடுறேன். பட் அந்த ஹைலைன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றதுக்கு இல்ல வந்து பர்ஃபெக்டான ஒரு பிவட் ரோல் விளையாடுறதுக்கு சாலிடான ஒரு ஆள் வந்துட்டு கண்டிப்பா ராட்ரி தான். பிளஸ் இன்னொரு நல்ல இம்பாக்ட் என்னன்னா, ஆஃப் த பிளேயர்ஸ் இஸ் பிளேட் வித் இந்த ஸ்பெயின் டீம் வந்துட்டு அவர் ஸ்டில் இந்த பார்சலோனா ஸ்குவாட் தான். ஸோ அவனோட டெம்போ, அவனோட கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து டக்குன்னு செட் ஆயிரும். அதுல டவுட்டே இல்லை. ராட்ரி வந்துட்டு லாஸ்ட் பீஸ் அந்த பொசிஷன் மாதிரி செட் ஆயிடுவாரு. கடைசி வரைக்கும் பணம் இருக்குது, கான்ட்ராக்ட் பேசியாச்சு, இமேஜ் ரைட்ஸ், என்னென்னமோ ரைட்ஸ், என்ன எனக்கெல்லாம் தெரியாத சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆர்சனல் ஃபேன்ஸ்னால. இந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த ரைட்ஸ் இருக்குன்னு கடைசி வரைக்கும் வாங்குறதுக்கு மட்டும் உங்கள்ட்ட ரைட்ஸ் இல்லைன்னு போயிட்டேன். அவ்வளவுதான். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. டிராமாக்கு வந்துட்டு பஞ்சமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. எல்லா இடத்துலயும் டிராமா. சீரியல்ல பார்த்தா டிராமா, படத்துல பார்த்தா டிராமா. ஏன்டா நிம்மதியா வந்துட்டு நம்ம ஃபுட்பால் பார்க்கணும்னா இங்கேயும் டிராமா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்துட்டு இங்க ஒரு விதத்துல நல்லாதான் இருக்குது இந்த டிராமா எல்லாம் பாக்குறப்ப. ஆனா அந்த நம்ம டீம் நடக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்குது. மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுதாங்க இந்த டாபிக். இந்த வாரத்தோட டிரான்ஸ்பர் ரவுண்ட் அப் என்ன, இந்த முக்கியமான சில விஷயங்கள் நடந்திருக்குது, அதை பத்தி மட்டும் தான் பேச போறோம். பட் மறக்காம அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபுட்பால் பேஜோட கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிடுங்க. ஆமா, ஏன்னா வாய் அந்த வாய் தான் வந்து ஒரு ஃபேன் பேஸுக்கு வந்து குறைச்சல் இல்லாம ஒரே ஒரு டைட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு. என்ன வாய் பிளஸ் ஒரு டைட்டில் இருக்குது இப்ப. அதான் அந்த வாய் தான். we don't need Barcola, we don't need Kvaratskhelia, Vinicius Junior is coming man. நீ சொன்ன தெரியறா, அந்த வாய்ங்கிறது அந்த ஃபேன் பேஸ பேசிட்டு இருக்கேன். we know that Vinicius Junior is coming. மத்தபடி எல்லாம் எங்களுக்கு வேற யாரையுமே தேவையில்லை. no one else can raise the team apart from Vinicius Junior. என்னாச்சு, வரலையாட்டு இருக்குது. மார்டினெல்லியை விட ஒருத்தர் பெட்டரா ஆடணும்னா வினிசியஸ் மட்டும் தான் முடியும். அதனால சரி ஓகே. இவரு இதெல்லாம் நோட் பண்ணிட்டேன், இதெல்லாம் கிளிப் பண்ணி வச்சுப்பேன். இந்த சீசன் ஃபுல்லா மாட்டு நிலை பத்தி ஏதாச்சும் பேசினேன்னு வை நீ, அப்போ உனக்கு இருக்குது. வர திருப்பி வந்துடுறேன். பட் என்ன ஆச்சு, வர பாக்குறேன் இன்னைக்கு இப்ப என்ன ஆச்சு. வினிசியஸ் ஜூனியர் வரல. ஏன் வரல சார்? என்னன்னா, நாங்க வந்துட்டு வினிசியஸ்க்கு அவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு இருந்தோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் விங்கரு, அவரு வந்துட்டு அவ்வளவுதான் பயங்கரமா இருப்பாரு. ரியல் மேட்ல இருந்தா எம்பாப்பியோட ஷேட்ல இருப்பாரு, அப்படி இப்படின்லாம் சொல்லி உசுவேத்தி விட்டு இருந்தா கடைசியில எங்களை யூஸ் பண்ணி அவன்கிட்ட அதிகமா காசு வாங்கிட்டு போயிட்டான். அதுதான் வருத்தமா இருக்குது. அவ்வளவுதான். அதாவது நீங்க வந்து எம்பாப்பேயோட ஷேட்ல இருப்பான்னு நினைச்சீங்க, உங்களை ஷேடா வச்சுக்கிட்டு அங்க வெளிச்சத்துல வாங்கிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சு, வேற ஒண்ணுமே நடக்கல. கடைசி வரைக்கும் பணம் இருக்குது, கான்ட்ராக்ட் பேசியாச்சு, இமேஜ் ரைட்ஸ், என்னென்னமோ ரைட்ஸ், என்ன எனக்கெல்லாம் தெரியாத சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆர்சனல் ஃபேன்ஸ்னால. இந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த ரைட்ஸ் இருக்குன்னு கடைசி வரைக்கும் வாங்குறதுக்கு மட்டும் உங்கள்ட்ட ரைட்ஸ் இல்லைன்னு போயிட்டேன். அவ்வளவுதான். அங்க வந்து அவ்வளவு போராடிட்டு இருந்தான்டா. ஒரு 10%, 5% நீங்க 100% எடுத்துக்கோங்கடான்னு கொடுத்துட்டோம். அப்பயுமே வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அங்க பாரு அவன் 100% தரான், மரியாதையை ஏத்துன்னு சொல்லி இவனும் ஏத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் கடைசியில கேட்ட அளவுக்கு பக்கத்துல வந்துருச்சு. அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியில ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. பட் இதுல இருந்து என்ன பாசிட்டிவ்ஸ் எடுக்கலாம்னு மட்டும் பார்க்கலாம். ஒண்ணும் கிடையாது ஆக்சுவலா பாசிட்டிவ்ஸ். சும்மா நம்ம மனசை தீர்த்திக்கிறோம்னு சொல்லணும்னா, வினிசியஸ் மாதிரி ஒரு பிளேயர் ஆர்சனல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோக்கு நினைச்சிட்டு இருந்தோம் முதல்ல ஒரு காலத்துல. இப்ப ஏதோ அதையே ட்ரை பண்ணிருக்காங்க, கடைசி வரைக்கும் வாங்கல, அது வேற விஷயம். யாருன்னா ட்ரை பண்ணலாம், பட் ட்ரை பண்ணோம், அது ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கோ. இன்னொன்னு வந்துட்டு வினிசியஸ் முதல்ல நான் அவனோட டிசிஷன் பார்த்தோன்னா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவன் ஆல்வேஸ் லாயல் டு மேட்ரிட், அதுல டவுட்டே கிடையாது. அவர் கேட்டதுலேயே தப்பே கிடையாது. அந்த 100% இமேஜ் ரைட்ஸ் வந்துட்டு யாருக்குமே ரியல் மேட்ச் தர மாட்டாங்க, அதான் அவனோட ரூல். அதை பிரேக் பண்ணாங்க கிளியர் எம்பாப்பேக்கு. ஏன்னா ஒண்ணுமே பண்ணாத எம்பாப்பேக்கு அவ்வளவு தரப்ப 2 UCL டைட்டில் ஜெயிச்சு. அது என்ன ஒண்ணுமே பண்ணாத எம்பாப்பே? ஏன் 2 சீசனா அவனும் தான் பண்ணிருக்கான். வாங்கி என்ன பண்ணிருக்கான் அவன்? 2 சீசன்ல ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சு கொடுத்துறான். கோல்டன் போட்டு தவிர அவர் எதுவுமே பண்ணதில்லை அவன். ரியல் மேட்ரிட் வச்சு சொல்றாங்க இவன் தலையா வந்து 2 UCL ஜெயிச்சு கொடுத்துருக்கான். இவனுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாம எம்பாப்பேக்காக பிரேக் பண்ணீங்கன்னா இவனுக்கு கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாங்க. இப்பயுமே 100%லாம் தரல, லெஸ் தென் எம்பாப்பே தான் கொடுத்துருக்காங்க. பட் he was happy with it. ஸோ அதுதான் இஸ் லாயல். அவன் வந்து 8 years is not long enough, நான் இன்னும் ஒரு 6 வருஷம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அவர் கெரியரே முடிச்சாரு. அவ்வளவுதான், ரியல் மேட்ரிட்ல முடிக்கிற மாதிரி. அந்த லாயல்ட்டி புரியும். சாக்கா மாதிரி இருக்கிறதால எங்களுக்கு புரியும்டா.
இப்ப ட்ரெண்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு புரியாதுல்ல அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வந்தேன். அதான் அதான் நான் பாத்திருக்கேன். ஏன்னா ஆஷ்லி கோல் போனதுல இருந்து நம்ம வந்து பாத்திருக்கோம். அப்ப வந்து இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் எல்லாம் பேசுறாரு. அதான்டா உங்க ட்ரெண்ட் அங்கதானே போனாரு. உங்க ஆஹா. ஆள் தான் அங்கேயே இருந்திருக்கணும்ல உங்க கிளப்ல போயிட்டாருல. அட்லீஸ்ட் ட்ரெண்ட் ஆச்சு லீக் வேணான்ட்டு வெளியே போனா. ஆஷ்லி கோல் எங்க போனா? அதாவது உங்களுடைய போட்டி போடுறதுல இருந்து அங்க நேரா போயிருக்கான். அப்படி பார்த்தா நிறைய பேர் போயிட்டாங்க. அது அடிவான காரணம்டா. இப்ப ஆர்சனல் ஐ அம் கமிங் அப்படின்னுவாங்க பிரீமியர் லீக் உள்ளே. ஓ அப்படி சொல்ற. வந்துருவானுங்க. ஆனா ஒரு விஷயம்டா சுபாஷ், உண்மையா அந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நான் அந்த ரூமர்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். உண்மையா சொல்றேன், வினிசியஸ் ஜூனியர் மட்டும் உங்களுக்கு வந்திருந்தான்னு வச்சுக்கோ, மரண பீதியா இருந்திருப்பேன் நான்லாம். அதெல்லாம் நான் வந்து வெளிப்படையா நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வாழாங்க. லைட்டா காம்படிஷன் வேணும். வந்து ரொம்ப ஒன் சைடு ஆயிடுச்சுன்னா பிரீமியர் லீக் அப்புறம் நல்லா இருக்காது, போர் அடிக்கும். அதனால பாவம் பிரீமியர் லீக் வரட்டும், பொறுமையா போவோம். அதான் பிரீமியர் லீக்குக்கா பார்த்து இறக்கப்பட்டு நீங்க வந்து வினிசியஸ் ஜூனியர் வேண்டாம். ஓவர் போர் ஆயிடுச்சா? இப்ப நாங்க ப்ரூனோ ஜி போட்டா அடிதடியா முடியும். ஜூபி மெண்டி இருக்கான், ரைஸ் இருக்காரு. சரி இதுவே அதிகமா இருக்கும் உங்களுக்கு காம்படிஷன். என்ன பண்றது? கரெக்டா. ஏன்னா அதான் யோசிச்சு பார்த்தேன் நானு. என்னதான் வினிசியஸ் ஜூனியரை பத்திட்டு அப்படி இப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ஆஃப் த பிச்சில் நடக்கிற விஷயத்தை எல்லாம் பேசினாலும், நம்ம வந்து எவ்வளவு பெரிய பிளேயர் வினிசியஸ் பிளேயர் அந்த பிச்சுன்னு வந்துட்டா வினிசியஸ் வந்து வேற லெவல் ஒரு டீமன் அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். அப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். ஆர்சனல்னு வந்திருந்தானா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு மரண பயம் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு, ப்ரூனோ கிமாரஸ நீங்க தான் கேவலமா, அவன் ஒரு WWE பிளேயர், அவனுக்குலாம் அதெல்லாம் பண்ண தெரியாது, இதெல்லாம் பண்ண தெரியாது நீங்களே கேவலமா பேசிட்டு இப்ப நீங்களே போய் வாவ் வாட் ஏ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். கரெக்டா? அதுதான் சொல்றேன். அந்த WWE எங்களை அடிச்சா தப்பு, மத்தவங்களை அடி பிரச்சனை கிடையாது. இதுதான் வந்து வாழ்க்கை, இதுதான் வந்து கார்பரேட் வேர்ல்டு. நம்மள அடிக்க கூடாது, மத்தவங்களை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்ப பாரு, இப்ப வந்து ப்ரூனோ கிமாரஸ வந்து வாங்கிட்டாங்க. அதனால வந்து வினிசியஸ் ஜூனியர் சாணி அடியே அடிச்சுட்டு போயிட்டான். பட் எப்படிடா வினிசியஸ் ஜூனியர் ஸ்டேயிங் அட் ரியல் மட்ரிட், இந்த நீ சொன்னில அந்த எம்பாப்பே வினிசியஸ் ஜூனியர் அந்த காம்போ பத்தி சில பேர் வந்து இட்ஸ் ஸ்டில் நாட் ஒர்க்கிங் அவுட், யாரோ ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும்னு சில பேர் பேசுறாங்க. டு வி சி அது ஒரு செம்ம காம்பினேஷனா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பொட்டன்சியல் இருக்கு அண்டர் ஜோசே மோரினியோ நம்ம எடுத்துக்கலாமா? ஒர்க் அவுட் ஆவா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன், பெஸ்ட் சான்ஸ் வினிஷியஸ் ஆர் எம்பாப்பே, ஒன் ஆஃப் தேம் ஹேட் டு லீவ். ஓகே, வினிஷியஸ் வந்து இந்த டைம் கிளம்பி இருந்தாருன்னா ஒழுங்கா எம்பாப்பேவை லெஃப்ட் விங்ல போட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரை வாங்கி இந்த டீமையே மாத்திட்டு இருக்கலாம். இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலையும் போகலாம். ஏன்னா நிறைய கேம்ஸ்ல வந்துட்டு அந்த நம்ம எவிடெண்டா தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேர் ஆடுறதுனாலதான் ஒன்னும் பண்ண முடியல. அதுலயும் வினிஷியஸ் தான் ட்ரை பண்ணிருப்பாரு. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல இந்த காம்பினேஷன். சோ சின்ன டீம் நான் வந்து அட்டாக் மேல ஃபோக்கஸ் விட why are we not questioning Real Madrid's defense? நம்ம என்னமோ இவங்க 2 பேரும் விளையாடுறதுனாலதான் ஒர்க் அவுட் ஆகலங்கிறோம். ஆனா இன்னுமே எம்பாப்பே கோல்டன் பூட் வாங்குறான், வினிசியஸ் ஜூனியர் இன்னுமே பல இம்பார்ட்டன்டான கோல்ஸ் போற எல்லாமே நடக்குது. யூ நீட் 1 or 2 goals to win the game. அப்படி இருந்துமே டிஃபென்ஸ் விடுறதுன்னு ஏன் அங்க நம்ம ஃபோக்கஸ் போட்டு கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்? ஓ டிஃபென்ஸ்னாலதான் பிரச்சனையா இருக்கலாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறதுதான் பிரச்சனை நம்மளால சொல்ல முடியும்ட்டு எந்த வித கேரண்டியும் கிடையாதுல்ல. ஆமா, இப்ப அதுக்குதான் புதுசா டிஃபென்ஸ் சைன் பண்ணிருக்காங்கல்ல, டம்ஃப்ரீ சைன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்ப எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்கணும். புது சைனிங்ஸ் பத்தி தான் நம்ம ஆப்வியஸ்லி பார்க்கணும். வேற என்ன சைன் பண்ணாங்க ரியல் மேட்ரிட் டிஃபென்ஸ்ல எனக்கு தெரியல. பட் டம்ஃப்ரீஸ் வாஸ் a good signing. டம்ஃப்ரீஸ், குக்குரெல்லா, கொனாட்டே 3 பேரும். குக்குரெல்லா அப்ப எவ்வளவு பெரிய கொனாட்டே நான் வந்து பெருசா ரேட் பண்றது இல்ல, அதனால தெரியல. பட் லெஃப்ட் பேக்ல வந்து குக்குரெல்லா வந்துட்டு ஒரு பயங்கரமான சைனிங்டா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் பேக்ஸ் இப்ப. சோ அது ரெண்டுமே செம்ம ஸ்ட்ரென்த்னிங்க. இப்ப அது இல்லாம பெர்னார்டோ சில்வா ஆடினா அவன் டிஃபென்சிவ் கவர் எவ்வளவு தருவான்னு நமக்கு தெரியும். சோ அங்க ஒரு பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ ஓவரால் டீம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்ப அப்படியே அடுத்த பாயிண்ட் குதிக்க போறோம். அங்கதான் மேட்டரே இருக்குது. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு வேணும் வேணும் வேணும்னு வந்து நம்ம ஓசே மோரினியோ வந்து கதறிட்டு இருந்தாரு, கத்திக்கிட்டு இருந்தாரு, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த பொசிஷன், பேலண்டார் வின்னர், வேர்ல்டு கப் வின்னர், எல்லாமே அவரே வரன்ற ஒத்துக்குனாரு வர. ஓகே, அப்படி வரேன்னு சொல்றப்போ வந்து இந்த கிளப்போட போட்டு குக்கியை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா போய் காசு கொடுத்து தூக்கிடணும். விளையாடலாம் வினையாவோன்றது வந்துட்டு இப்ப வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா காமிச்சது. ஏன்னா
இதை விட ஒரு பெரிய விதை ஆகுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஸ்ட்ரெயிட்டா பார்சலோனா சேர்த்து தூக்கி கொடுத்துட்டாங்க ராட்ரிக்கு. இந்த எங்களுக்கு வந்து அவங்க இங்க ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கேன், சுப்சாம வச்சு விளையாட்டு இருக்கீங்க, நாங்க உண்மையிலே ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லி வைப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்க ஒரு கோமாளி தண்டம் பண்ணிட்டு இவனுங்க வந்து கம்மியா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுங்க ஒன்னொரு கொப்பியை போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக மொத்தம் என்னடா பண்றீங்கன்னு ராட்ரி வந்து கடுப்பாயிருப்பா இந்த டைம்ல. எனக்கு புரியல. பட் யா ஸ்டாக் அபவுட் ராட்ரி சாகா இந்த மோஸ்ட் என்ன சொல்றது எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸா போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து மெட்ரிட் கன்ஃபார்ம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட், அதுவும் பார்சலோனா. ஸோ லைக் ரைவல்ஸ் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? தெரியலடா, நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்து ராட்ரி would have been a tailor made fit-ஆ ஒரு ஜோசே மரினியோ ஒரு சிஸ்டமுக்கு. அந்த ஒரு ரோல் க்ரூஸ் போனதுல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த டெம்போ கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா த்ரூ பால் கொடுக்குற அந்த ஒரு ரோல்ல மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க ரியல் மெட்ரிட். என்னதான் சமீனி அங்க ஆடினாலும் ஒன்னும் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டே இல்லை அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சீசன் முடியும் போது சமேனிக்கும் இவனுக்கு வேல்வர்டேக்கும் அந்த சண்டையை பத்தி எல்லாம் வந்து பேசினாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. சமேனிக்கு புது டீல் கொடுத்துருக்காங்க, ஆனா இன்னும் சைன் பண்ணல. சமேனியை வந்து யுனைடெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு ரூமர் எல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு பட்சத்துல யூ ஆர் கெட்டிங் அ பேலன் டோர் வின்னர் ஹூஸ் கம் பேக் ஆஃப் அ சென்சேஷனல் வேர்ல்ட் கப். கோல்டன் பால் வாங்கி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் போன சீசன்ல பெருசா ஆடல. சோ நம்ம வந்து இந்த ஃபெட்டிக்ங்கிற விஷயத்துக்கோ நம்ம பேச முடியாது. இன்ஜரியில இருந்து தான் ராட்ரி திரும்பி வந்தான் போன சீசன்ல. சோ ஹி ஸ்டில் ஹேஸ் ஒரு சாலிட் 3-4 இயர்ஸ். ஃபெப்ரிசியோ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், இன்னும் பெரேஸ் இன்னும் கன்வின்ஸ்டா இல்ல ராட்ரிக்கு. ஏன்னா ராட்ரி வாண்ட்ஸ் டு கம், ராட்ரி வாண்ட்ஸ் டு கோ டு மெட்ரிட், அவனோட ட்ரீம் மெட்ரிட் அப்படி இப்படின்னு ஃபெப்ரிசியோ எல்லாமே சொல்லிட்டு பெரேஸ் இன்னும் கன்வின்சிங்கா இல்ல, பெரேஸ் வந்து நான் போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒரு 3-4 நாள் கழிச்சு வந்து ரியல் மெட்ரிட் ஆர் டிசைடட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் வந்துச்சா. அப்புறம் நேத்து இந்த பார்சலோனா ரூமர்ஸ் வந்தபோது ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டிருக்காப்லையாமா, எல்லாம் டீல் பேசி முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஆள் உள்ள வந்து பொறுங்க 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 நான் பேசி கம்மியான பிரைஸுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவன் பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அவன் சொன்னனாலதான் இது வந்து டிலே ஆயிருச்சு, அதனாலதான் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காரு, எப்பா அவன் மெட்ரிட் வரன்ட்டு சொல்லவே இல்ல, இவங்களா எழுதுனது அவன் மெட்ரிட் வேணும்ட்டு. அவனுக்கு எப்பவுமே பார்சலோனா தான் வேணும். மெட்ரிட சும்மா இழுக்கிற மாதிரி இழுத்து பார்சலோனா உள்ள வர வச்சு நான் பார்சலோனா தான் போவேன்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்து வந்து ராட்ரியோட ஏஜென்டே சொல்லிட்டாரு, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ரியல் மெட்ரிட் நாங்க கால் பண்ணி ரியல் மெட்ரிட் சொல்லிட்டோம், அவனுக்கு வந்து பார்சலோனா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அவங்க டிலே பண்ணனாலதான் இது நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் நீ எப்படி பாக்குற, அவன் உண்மையாவே ரியல் மெட்ரிடுக்கு போகலங்கிற மாதிரி உனக்கு தோணுச்சா? எனக்கு என்னமோ அந்த ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. யார் செலக்ட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணான்றதை விட ஐ ஃபீல் நீ சொன்னாம நீ வந்து ரியல் மேட்ரிக் சரியான ஃபிட்னு சொல்றேன், நான் வந்து பார்சலோனாக்கு அவன் சரியான ஃபிட்னு சொல்றேன். ஏன்னா ப்ராப்பர் ஒரு சர்ஜியோ புஸ்கெட்ஸ் போன அப்புறமா எனக்கு தெரிஞ்ச இந்த பிவட்டல் ரோல்ல வந்து யாருமே அங்க அந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணல. பிளஸ் இந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஏதோ ஒன்று லைக் சூப்பரான அட்டாக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்க, பட் அந்த ஹைலைன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றதுக்கு இல்ல வந்து பர்ஃபெக்டான ஒரு பிவட் ரோல் வேணுன்றதுக்கு சாலிடான ஒரு ஆள் வந்துட்டு கண்டிப்பா ராட்ரி தான். பிளஸ் இன்னொரு நல்ல இம்பாக்ட் என்னன்னா half the players he's played with in the Spain team வந்துட்டு are still in the Barcelona squad தான். ஸோ அவனோட டெம்போ அவனோட கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து டக்குன்னு செட் ஆயிரும். ஸோ அதுல டவுட்டே இல்லை. அண்ட் ராட்ரி வந்துட்டு லாஸ்ட் பீஸ் அந்த பொசிஷன் மாதிரி செட் ஆயிடுவாரு. அதுவும் லாஸ்ட் பீஸ் செகண்ட் லாஸ்ட் பீஸ் ஒன் லாஸ்ட் பீஸ் வந்து இந்த அட்டாக்கர் நம்பர் 9 வந்து ப்ராப்பரா வாங்கணும். பட் வந்து இந்த 90% கம்ப்ளீட் ஆயிடும் ராட்ரி இந்த டீமுக்கு போயிட்டாருன்னா. ஐ ஃபீல் வில் பி பர்ஃபெக்ட். இன்னும் சொல்ல போனோம்னா கேப்டன்ஸ் ஆர்ம்பேட் கூட கொடுக்கல, அந்த அளவுக்கு வந்துட்டு இல் பி த மெயின் ஃபிகர் அட் பார்சலோனா. ஸோ ஐ ஃபீல் பர்ஃபெக்டான ஃபிட்டா இருக்கும்டா ஃபார் பார்சலோனா, அது டவுட்டே இல்லை. எனக்கு வந்து அவர் இங்க சூஸ் பண்ணது நல்ல டிசிஷன் தான். ரியல் மேட்ரிட் வந்திருந்தா கொஞ்சம் ரொம்ப ஓபி ஆயிருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இப்ப ரீசெண்டா தான் மாறி இருக்காங்க. பட் நெவர் இன்வெஸ்ட் அ லாட் இன் 30+ பிளேஸ். அது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இப்ப பெர்னார்டோ சில்வாவே வந்துட்டு ஃப்ரீன்றதுனால தான் வாங்கினாங்க. பட் கசமீரோ அனுப்புறப்ப அவர் 30 இயர்ஸ் ஆனதாலதான் பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்கல, பிளஸ் வித்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கொஞ்சம் அந்த 30+ போனாலே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனாலதான் மேபி இந்த காசு கொடுக்க அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களா இல்லையான்றது தெரியல. பட் அகைன் இஸ் பேலன் டோர் வின்னர், ஸோ எக்ஸெப்ஷன். அதான்டா, அது நீ இப்படி சொன்ன பாயிண்ட் பெர்ஃபெக்ட்டா. எப்படி வந்து ஐ திங்க் இவனுக்கு ரியல் மேட்ரிடுக்கும் செட் ஆயிருக்கும், பார்சலோனாக்கு இப்ப செம்ம செட் ஆயிருக்கும். ரெண்டு ஃபேன் பேஸுமே மாத்தி மாத்தி பழி போட்டு இருக்காங்க. ஓ நீ வந்து 29 வயசு பிளேயர் வாங்குற, இவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்குறேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த வந்து அவங்க பாக்குறது இல்ல, அவங்க கலாய்க்கும் போது அவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த 2 டீமோடைய ஆவரேஜ் பொசஷன் இந்த லீக் வந்து க்ளோஸ் டு 77% லீக் கேம்ஸ்ல. ஓகேவா? சோ அதுல என்ன காட்டுதுன்னா உனக்கு பெரிய டூ அண்ட் ஃப்ரோ ரன்னிங் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் ராட்ரி மாதிரி ஒரு டீப் பிளேயிங் பிளே மேக்கருக்கு திருப்பி பின்னாடி வந்து ரிகவர் பண்ணிட்டு போய் திருப்பி அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் அவ்வளோவா இல்ல லீக்ல. ஏன்னா உனக்கு அவ்வளோ பொசிஷன் இருக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து அங்க லோ பிளாக் தான் ஆட போறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஸ்டைஃபில் பண்ற ஒரே காரணத்துக்காக நம்ம நிறுத்தணும்டா அப்படிங்கிறதுக்காக நிக்க போறாங்க. சோ முக்காவாசி நேரம் பால் உங்கள்கிட்டயே தான் இருக்க போகுது. சோ பெரிய லெவல் உனக்கு ஒர்க் ரேட்டோ எனர்ஜியோ தேவையில்லை. சோ நீ வந்து இந்த ஏஜ் ஃபேக்டரை தள்ளி வச்சிடலாம். ஓ இவனுக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிருச்சு, இனிமேல் அவன் எப்படி வந்து ஓட போறான். ராட்ரி எங்க பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான் நீ சொன்ன பாயிண்ட் தான். அதாவது இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்ல நிறைய டூ அண்ட் ஃப்ரோ கேம்ஸ் பார்ப்போம். ஏன்னா இவங்களுடைய ஹைலைன் பார்சலோனாவோட ஹைலைன்ல அந்த டூ அண்ட் ஃப்ரோ கேமுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா டாப் டீம்ஸ் தான் அதுல ஆடுறாங்க. அங்க உனக்கு ராட்ரி மாதிரி ஒரு டெம்போ செட் பண்ணி எப்ப காம் டவுன் பண்ணும், எப்ப பேஸ இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு லீட்ல இருந்தோம்னா எப்படி கேமை பினிஷ் அவுட் பண்ணணுங்கிற பர்ஃபெக்டான அந்த ரோலுக்கு ராட்ரி வேணும். அது வந்து பெர்ஃபெக்ட். ஆனா அதுக்குன்ட்டு வெறும் 45 மில்லியன் யூரோ பிட்டா போட்டாங்க பாத்தியா? கேட்டா ஒரே வருஷம் தான் சார் கான்ட்ராக்ட் இருக்கு. சிட்டி சொல்லுவான், சரி பரவாயில்ல சார் அந்த ஒரு வருஷம் நாங்க வச்சுக்கிறோம், நீங்க வந்து அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷமா நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம், இல்ல நீங்க வாங்கிட்டு கூட போயிருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லுவாங்க. சிட்டி நம்ம சரி இன்னொரு சீசன் நாங்க வச்சுக்கிறோம், நாங்க டைட்டில் அடிச்சுக்கிறோம், இல்ல நாங்க பிரீமியர் லீக்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், நீங்க மறுபடியும் ஒரு சீசன் விட்டு கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க, மறுபடியும் அடுத்த சீசன் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிட்டி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அநியாயத்துக்குன்னு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த வேர்ல்டு கப்புக்கு 45 மில்லியன் யூரோ கொடுத்தோடனே சிட்டி சொல்லிட்டான், தம்பி நீ கிளம்பு, 80 மில்லியனோ 70 மில்லியனுக்கு பக்கமா வந்தீங்கன்னா வா, இல்ல நீ அங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து அனுப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். டு யூ திங்க் ரியல் மேட்ரிட் வில் கோ பேக் இன், இல்ல தே வில் பி லைக் நோ 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 இது போதும் அப்படின்னு? இது வந்து கொஞ்சம் அதான்டா இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப ரியல் மேட்ரிட் வந்துட்டு அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாலேன்னு ஏன் சும்மா விட மாட்டாங்க, போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க யோசிக்கணும் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் ஒர்த்தா இல்லையான்றது அவங்க பார்த்துட்டு தான் போனோம். பட் அகெயின் அதுதான் அவங்களோட வேல்யூவேஷன் 80 மில்லியன்றது கிளியரா சொல்லிட்டாங்க. அது அட்லீஸ்ட் க்ளோஸரா போனோம். நம்ம இப்போ உட்காந்து இந்த 45 மில்லியன்லாம், ஏன்னா அதுவும் அதே தான் 50 மில்லியன் ஐ திங்க் ரியல் மேட்ரிட் ஆஃபர் பண்ணாங்க. அப்ப ரிஜெக்ட் பண்ணவங்க ஏன் இப்போ பார்சலோனாவோட 45 மில்லியன்? ஏன்னா பர்சனல் டேர்ம்ஸ் வந்து 100% அக்ரீட் வித் பார்சலோனான்றது மட்டும்தான் கன்ஃபார்ம் நியூஸ்ன்ற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா ரியல் மேட்ரிட் வந்து சொல்றாங்க, இப்போ அகைன் நமக்கு தெரியல, ட்விஸ்டட் சோர்ஸ் தான் இருக்குது, அதாவது அக்ரீடா இல்லையான்னு கூட தெரியல இப்ப. ஸோ பார்சலோனா அக்ரீட், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்சலோனாக்கு. பட் அகைன் மான்செஸ்டர் சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களோட ஸ்டான்ஸ் வந்துட்டு எனக்கு 80 மில்லியன் அட்லீஸ்ட் 70 மில்லியன் வேணும்ன்றாங்க. அது எவ்வளவு க்ளோஸா போய் அவங்க வாங்குறாங்கன்றத பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வேணும்டா. ஐ திங்க் தி கேன் ஸ்பிளாஷ் தி கேஷ் ஃபார் ராட்ரி, டவுட்டே கிடையாது. நான் சொல்ற மாதிரி உண்மையிலே கேப்டன் மெட்டீரியல் போனா, ஏன்னா இப்ப அராவோ தான் வந்துட்டு மெயின் கேப்டன், அப்ப இஃப் ஐம் நாட் ராங், ஆர் டியாங் செகண்ட் கேப்டனா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த அந்த டைம்ல வந்துட்டு இப்ப 2 பேருமே இன்ஜர்டு, போய் கேப்டன்சி வந்து தாராளமா எடுத்துட்டு ராட்ரி வந்து கேன் ஹெல்ப் திஸ் டீம் கோ மூவ் ஃபார்வர்ட் ஆக்சுவலா. ஆமா ஆமா பாப்போம் கடைசியில மெட்ரிடா இல்ல பார்சலோனாவா எப்போ டீல் முடியும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் மேன் சிட்டி வந்துட்டு ஏற்கனவே எலிட் ஆண்டர்சனை வாங்கிட்டு புவாடி டீல வேற முடிக்க போறாங்களாம். அந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வைங்க. இன்னொரு வீடியோல சுபாஷ் நானும் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பை.